ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8க்குள்ளே போகும். இன்றைக்கி டிசைன் வந்து மாங்காய் மாடல் டிசைன் போட போகிறோம். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு எஸ் வளைவாக போகுது. அதை வந்து சுழிச்சு விட்டேன் நல்லா. நம்ம ஏற்கனவே போட்டுருவோம்ல ஸ்பைரல், அந்த மாதிரி சுழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அதிலேருந்து இன்னொரு லைன் கொண்டு வந்து நான் சென்டரில் வந்து பண்ணுறேன். ஓகேவா, ஜாயின் பண்ணுறேன். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் சென்டரில் தான் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம டிசைன் போட்டுக்கலாம். நமக்கு எந்த டிசைன் நல்லாயிருக்கும், நம்ம ஓன் டிசைனாக கூட போட்டுக்கலாம். நான் போகிற டிசைன் போடணுன்னு கிடையாது. நீங்கள் உங்கள் ஓன் டிசைனை கூட உள்ளக்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஒரு சென்டரில் ஒரு டாட் வச்சு ஒரு எஸ் வளைவு மாதிரி போட போகிறீங்க. அதுலேருந்து மேலே அந்த ஜாயினிங்லேருந்து அந்த சென்டருக்கு வந்து கொண்டு வர போகிறீங்க. இந்த டிசைன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு நம்ம இந்த சைடு போட்டோம். நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு போட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு திரும்புகிற மாதிரி. ஓகேவா, இதோடய நீங்கள் உள்ளக்க டிசைன் எல்லாம் கொடுக்கணும். நான் வந்து டிசைன் கொடுக்கல. நீங்கள் வந்து எல்லாருமே டிசைன் கொடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். சென்டரில் டாட் வச்சு நீங்கள் அப்படி போட்டால் நமக்கு ஈஸியாக வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நான் போடுற மாடல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் மாடல் போட்டுட்டு அதில் வந்து கீழேருந்து ஒரு லைன் இழுத்து நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு லீஃப் வர மாதிரி அப்படி போட்டிருக்கேன். 2 லைன் அப்படி போட்டிருக்கேன். 3வது லைன் வந்து நம்ம அதில் ஹம்ஸ் ட்ராப் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாடல் ஒன்று. இதுக்குள்ளே மாங்காய் மாடலுக்குள்ளே வந்து நீங்கள் டிசைன் கொடுக்கணும். நான் டிசைன் கொடுக்கல. ஸோ வந்து டிசைன் கொடுக்காமலாம் அனுப்பாதீங்க, டிசைன் கொடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு சியை வந்து கவுத்தி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டு அது மேலே வந்து நம்ம மாங்காய் டிசைன் வரைய போகிறோம். எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். வரைஞ்சி நெக்ஸ்ட்டு இதில் வந்து கீழே அந்த லைன் வரைகிறேன்னு பாருங்கள். எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். லைன் வந்து ஒரு அதில் கொஞ்சோண்டி ஒரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே இதே மாதிரி கொஞ்சம் லீவ்ஸு தெரிகிற மாதிரி. ஓகேவா, 2 வரைஞ்சி விட்ருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு லைன் வந்து ஹம்ஸ் வரைய போகிறோம். முடிஞ்சது இந்த டிசைன். உள்ளக்க நீங்கள் வந்து இதில் டிசைன் கொடுத்துருங்க. நான் வந்து சில இதில் டிசைன் கொடுத்துருக்கேன், சில இதில் டிசைன் கொடுக்கல. ஸோ நீங்கள் போடுறவங்க வந்து எல்லாத்துலேயுமே டிசைன் கொடுத்து எனக்கு அனுப்புங்க. இந்த மாடல் நம்ம எங்கே போடுவோம்னா, ஒரு அரபிக் டிசைன் போடும் போது ஃபுல்லுமே நம்ம வந்து மாங்காய் மாடல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃபுல்லுமே ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வரலன்னா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மறுபடியும் சியை கவுத்தி போட்டு இதில் வந்து கிராஸாக மாங்காய் டிசைன் வரையணும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எப்பயும் போடுற லைன், அந்த லைன் போட்டு இந்த லீவ்ஸ் மாதிரி தெரிகிற மாதிரி போட்டாங்கன்னா இது செம்ம டிசைனாக தெரியும், லுக்காக. உள்ளக்க வந்து நீங்கள் வந்து நான் மாங்காய் மாடலில் டிசைன் வரையலை. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வரைஞ்சி தான் அனுப்பணும், வரையாமல் அனுப்பாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி இது பண்ணிட்டோம், திருப்பி போடுற மாதிரியும் போட்டோம். இப்போ வந்து நம்ம சென்டரில் வரைகிறோம். எப்படி வரைகிறோன்னு பாருங்கள். இந்த மாடல் வரைஞ்சிட்டேன். இதுக்குள்ளே நான் என்ன டிசைன் கொடுக்கேன்னா, டியர் ட்ராப்ஸ். நம்ம ஏற்கனவே டியர் ட்ராப்ஸ் கொடுத்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு 2 டியர் ட்ராப்ஸ் வரைஞ்சி அதை ஜாயின் பண்ணுற மாதிரி வரைவோம். ஜாயின் பண்ணுற மாதிரி வரையும் போது அப்போ வந்து அது ஹார்ட் டிசைன் நமக்கு கிடைக்குது. இது வந்து நல்லா லுக்காக நமக்கு தெரியுது. ஸோ இதையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். 2 டியர் ட்ராப்ஸ் தான் வரைகிறேன். அது 2ஐயும் நான் ஜாயின் பண்ணுறேன். அதனால் நமக்கு வந்து இந்த டிசைன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் சென்டரில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு இந்த சைடு பாயிண்ட் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் நம்ம வந்து ரோஸ் வரைய போகிறோம். நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு கீழே 2 லீவ்ஸ், ஏன்னா லீவ்ஸில் இருந்தானே ரோஸ் வரும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே 3 வளைவு போடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அப்படியே அந்த ஃபுல்லாக போட்டு பாருங்கள். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் போடுங்க. நான் வரைஞ்சது தான் வரையணும்னு கிடையாது. இந்த மாதிரி டிசைனெல்லாம் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வரைஞ்சி அனுப்புங்க. அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்டர் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தா அந்த டிசைனே நல்லா லுக்காக தெரியும். நெக்ஸ்ட்டு நான் உள்ளக்க இதுக்கு வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணாததுக்கு நீங்கள் உள்ளக்க ட்ரா பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நீங்களே ஒரு 2-3 டிசைன் போட்டு அனுப்புங்க. எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்களும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம இதான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாட் வச்சு ஒரு எஸ் எப்படி வளையும் அந்த மாதிரி வளைஞ்சு நம்ம அங்கேருந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து கரெக்டாக வந்துடும். இதுக்கு முன்னாடி கிளாஸ்னால் முடிக்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா முடித்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம மாங்காய் டிசைன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிசைன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.